ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் விளையாட போகிறது ட்ரக் சிமுலேட்டர் மாஸ்டர். இந்த கேம் இப்போ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, விளையாண்டு பார்க்கணும். ஓகே, நல்லாயிருக்கு. இதெல்லாம் யார் படிப்பாங்க நீங்களே சொல்லுங்கள். நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் நான் விளையாண்டதில்லை கைஸ். ஸோ நம்மளோட முதல் மிஷன் கிளம்புறோம். எனக்கு ஏதோ சவுண்ட் கேட்குது. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாவ், சூப்பராக இருக்குது. இங்கே நல்லா இருக்குது. நம்மளும் வாங்குகிற ட்ரக்கு எப்படி இருக்க போதும் அதான் நான் எங்கன்னு சொல்கிறது. ஓகே, வண்டி நல்லாவே பிக்கப் எடுக்குது. எங்கள் ஹெட்செட் ஒழுங்காக உட்காரல, நான் போட்டுக்கிறேன். ஒன்றும் இடிக்கிற மாதிரி போயிடுச்சு. என்னாச்சு ஐயா? இந்த வாட்ஸ்அப் வச்சுருக்கதே இதுதான் ஒரே ஒரு கோளாறான விஷயம். சீரியஸாக அதை விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு மெசேஜ் வரும். வண்டி அப்படியே ரைஸ் விட்டுருக்கணும், ஏன்னா வருது கட்ஸ். ஒரு ஷார்ப்பான ஒரு கட்டு வருது. நான் அதுக்கு முன்னாடி நிறைய கேம் விளாண்டதுனால ஏய் போய்கண்டா. ஓகே, பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஓட்டுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது. இந்த இடமும் அப்படியே இண்டியன் செட் மாதிரி இருக்குது. ஓகே, இப்போதைக்கு நான் எங்கேயும் இடிக்காமல் தான் போயிட்டுருக்கேன். ஆட்டோவை பாருங்க எங்கே நிப்பாட்டி வச்சுருக்கான்ட்டு. ஓ, கட்டு வருது. கொஞ்சம் பிரேக் அடிச்சு. ஓ, இதுவா? பிரேக் அடிக்கிறது எதுனே தெரிய மாட்டேங்குது. ஓகே, வந்தாச்சு நம்ம லொக்கேஷனுக்கு. நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கான சும்மா ஒரு மிஷன் தான். நான் புத்தர் சிலையை பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. ஓகே, என்கிட்ட 1.5 பில்லியனா? இல்லையே, அவ்வளோலாம் என்கிட்ட இருக்காது. 15,000 ரூபா கூட இருக்காது என்கிட்ட. இந்த எடுத்துக்கலாம். ஒரு வழியாக ஆடு பார்த்து இது பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கே நம்மகிட்ட 2 டைமண்ட் இருக்குது. எதுக்கு நம்மளை உள்ளே வர சொல்கிறானுங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் போட மாட்டேன்.
ஓகே வண்டி கொஞ்சம் நல்லா இருக்குது, நான் வாங்க தான் முடியல. என்ன வரப்போகுதுன்னு தெரியல, ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. ஆஹா 25,000 ரூபா ஓடு. ஆஹா அடுத்த ஸ்பின்னுக்கு ஆட் பார்க்கணுமா? ஃப்ரீ கேஷ் நோ கிளைம். இப்போ ஷோரூமில் வாங்க முடியுமா? ஆட என்னங்கய்யா இது? ஓ 100,000 ரூபா சேர்க்கணுமா? 1,00,000 ரூபா வேணும் நம்மள்கிட்ட. இப்போ 45,000 ரூபா தான் இருக்குது. என்ன பண்ணுறாங்க ஒன்றும் புரியலை. சரி ஒரு வழி இல்லை கைஸ், நம்ம காசுக்காக பண்ண வேண்டியதுதான். காசுக்காக என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் சென்னை டு திருச்சி போட்டிருக்கேன் வேலைக்கு. ஸோ நம்மகிட்ட என்ன லாரி கிடைக்க போகுதுன்னு தெரியல. அவனுங்களே ஏதாவது ஒரு லாரியை தந்தாதே. ஒரு லாரியும் கிடைக்கிற மாதிரி தெரியலையே. மூட்டையை தூக்கி நடக்க விட்றாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு லாரி கூட எடுக்கலை. வர்றா நான் செலக்ட் பண்ண லாரி. ரொம்ப பழைய வண்டிங்க, ரொம்ப இழுக்கும். கேமே பக் ஆயிடுச்சு. இங்கே நம்ம கேமராவை மாற்றியும் பரவாயில்ல. ஓகே நல்லா தான் இருக்குது. ஆமாம் இவனுங்க எங்கேயுமே சொல்லலையே. ஓகே நான் மேலே இருக்கு பார்த்துட்டேன். அட என்னடா அது வெளியே என்ட்ரன்ஸுக்கே ரொம்ப டைம் ஆகுது. ஓ வெளியே தான் இருக்கண்ணே. இப்படி முட்டாள் மாதிரி அண்ணா. ஐய ஓகே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கா, பார்த்தேன் 3 சரி. ஐயோ ஹெட்செட் வேறு நேரம் தான் பார்த்து கலடுதே. ஐயோ நல்லா இருக்கு ஆரனு, சூப்பராக இருக்குங்க சீரியஸா. அடுத்து இந்த சைடு இந்த வண்டி பிக்கப் எடுக்க ரொம்ப நேரம் ஆகுது, ஏன்னே தெரில. இந்த வண்டிக்கே பிக்கப்புக்கே இந்த மலையெல்லாம் இந்த வண்டி ஏறுச்சுன்னா என்ன ஆகுமோ எனக்கு அதான் பயமாக இருக்குது. நான் வேறு மாதிரி லாரி கூட வாங்கியிருக்கலாம், ஆனால் 48,000 ரூபா தான் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு டயர் கூட மாற்ற முடியாது. டயர் என்ன இப்போ ஏதாவது போகிற வழியில் இன்ஜின் கோளாறாச்சுன்னா அதுவும் பார்க்க முடியாது. என்னதான் நடக்குது? T5 தாண்ட மாட்டேங்குது பாருங்க. இந்த மேட்டை பற்றி தான் நான் சொன்னது, வரலாற்று மேடு. இறங்குது நல்ல வேலை ட்ராப் ஆகலை. ஓகே இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே வண்டியோட கண்டிஷனும் 100ல் இருக்குது. பெட்ரோல் 88க்கு போயிடுச்சு.
எந்த பக்கம் போகணும்? இந்த பக்கம் இண்டிகேட்டர் போட்டு வளைக்கணும். சென்னையிலேருந்து போகிறோமா? ஆமாம், சென்னை டு திருச்சின்னு தானே போட்டிருந்தாங்க. ஓ, சென்னை ஜங்ஷன் போயிட்டு ஏற்றணுமா? என்னாச்சு? இடிச்சிட்டேன் கன்றாவிய. அடைச்சை தூக்கமும் சாப்பாடும் கொஞ்சம் குறையுதோ. லைட்டாக பிரேக் அடிச்சோம். தூங்க வேணாம், அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓ, ஸ்பீட் லிமிட் ஏற்றாம வச்சுருக்கேன். ஸ்பீட் லிமிட் ஏற்றி வச்சுருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அங்கே பாருங்களேன், இந்தியன் ஃப்ளாக் சுற்றிக்கிட்டே இருக்குது. வண்டியை சுற்றி ஓட்டவே இல்லை. சரி விடுங்க. இந்த கேமு, இந்த எம்பிக்கு கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது. நல்லா ட்ரை பண்ணக்கூடிய ஒரு மொபைல் கேம் தான். சூப்பராக இருக்குது. நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் ஓகே, சென்னை வேலூர் ஹைவேக்கிட்ட வந்தாச்சு. நம்ம போய் லோடு இறக்குறது தான் வேலை. ஐயோ, பஸ்ஸுக்கிட்ட இடிச்சிடக்கூடாது, அப்புறம் காசு வாங்கி. ஓகே, கொஞ்சம் பார்த்து தான் ஓவர்டேக் அடிக்கணும். என்னோடய கேம் ப்ளே வாங்க முன்னாடி ஷார்ட்ஸில் போட்டுட்ருந்தேன். எனக்கு இப்போ தான் ஒரு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்கு. சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோவை எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி எடிட் வேறு. மியூசிக் நல்லா இருக்குங்க. வெல்கம் டு திருச்சி வந்தாச்சா? ஓகே, ஏரியாச்சு. இண்டிகேட்டர் போடாமல் வளச்சிட்டேன். சாரி கைஸ், யோசிக்க கூட இல்லை. ஒரு மியூசிக் போட்டானுங்க, காமெடியாக இருந்துச்சு. ஓகே, இன்ஃபோலாம் யாருக்கு வேணும்? மேப்பு தான் நம்மளுக்கு வேணும். நல்ல வேலை இடிச்சிடணும்னு பயந்துட்டேன். ஓகே, வந்தாச்சு இடத்துக்கு வந்தாச்சு. இண்டிகேட்டர் போட்டு பின்னாடி வண்டி வருதான்னு பார்த்து திருப்பணும். ஷார்ட்டுக்கு திடீர்னு திருப்பி காசு வாங்கிட்டு போகிறானுங்க. ஓகே, வந்தாச்சு. வண்டியை திருப்பி நிப்பாட்டிடுவோம். ஏன்னா நான் என்னோடய பஸ்ஸில் மற்ற கேம்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா என்னோடய ஆளில் வந்து போகும். ஓகே, பாட்டிட்டேன். ஜாலி. ஏஜென்சி 50% கமிஷன். நான் விளம்பரத்தை கட் பண்ணிடுறேன். நல்ல வேலை ஸ்கிப்பும் அந்தனால தப்பிச்சேன் கைஸ். இல்லைன்னா அவ்வளோதான். அப்போ இப்போ தான் ஒரு 10 லட்சம் தொட்டிருக்கோம். 50,000. இன்னும் ஒரு ட்ரிப்பு போனாலே இன்னும் ஒரு 50,000 சம்பாதிக்க முடியும். ஐயோ, ஸ்பேஸ் இல்லை. இதை தூக்கிட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன்? குயிக் ஜாபா இல்லை, நம்ம இதெல்லாம் தொடவே கூடாது. இதுக்கு விளம்பரம் பார்க்கணுமா? காண்டாகுது. சரி, நம்ம ஒரு ஓப்பன் வேர்ல்டு பண்ண முடியாத கரக்கரன் பேசிக்கிட்டு நினைக்கிறேன். என்னது, திருச்சி டு வேலூரா? திருச்சி டு சென்னை போகலாம். ஒயிட் மார்க்கெட். ஓஹோ, ஓன் ட்ரக் இருந்தால் தானே. நல்லா கொஞ்சம் 200, அதான் 206 கிலோமீட்டர். கன்னியாகுமரி டு வெள்ளூரா? பத்தாடி
இதுவே கொஞ்சம் தூரம் தான் தெரியுது. எஸ், ஓட்டுறதுக்கே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இசப்பா, நம்மளுக்கு என்டர்டெய்னிங் தான் முக்கியம். நானும் ஷேடாகி உங்களுக்கு ஷேடாக்க விரும்பலை கைஸ். ஓ, நல்லா இருக்குது கட்சின்னு. ஓ மை காட். இது அன்றைக்கி நம்ம லாரி அன்றைக்கி. ஓகே, லாரியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓ, காயில் ஏற்றிட்டு போகிறோமா? இது உருண்டு மட்டும் நம்ம மேலே விழுந்துடவே கூடாது. விழுந்துச்சு, டிரைவருக்கு அதை முடிஞ்சிச்சு. நல்ல வேலை கயிறு வச்சு கட்டியிருக்காங்க விவரமா. கேமராவை மாற்றிக்கலாம். அட என்னடா இதை தூக்கி மேலே போட்டுறோம். நம்மளுக்கு இந்த மாதிரி இன்டீரியர் பிடிக்கும், மற்றவங்க விரும்புகிறதுக்காக நம்ம இந்த 360 போட்டுப்போம். அதான் இப்படி வரும்ல, எதுக்கு மிரர் ஐக்குள்ள தாண்டதுக்கு முக்குதே. ஓ, 70 மேக்ஸிமமே வா. ஐயா, தாண்ட மாட்டேங்குது. அதுக்கு மேலே இண்டிகேட்டர் போட், வண்டி பின்னாடி வந்துச்சான்னு பார்த்து வளைஞ்சிக்குவோம். மற்ற கேமில் அதுவே ஆஃப் ஆயிரும், இந்த கேமில் அது ஆஃப் ஆக மாட்டேங்குது. ஐயோ, மேடு அனத்தம் கொடுக்குமே. ஏர் 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 ஏர். இந்த ஒரு மேடு ஏறிடுச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. அதுக்கடுத்து பண்ணலாம். ஹார்ன் ஹார்ன் ஹார்ன். வண்டி அதில் கேட்க மாட்டேங்குது. ஓகே, இப்போ கேட்குது. பல்லோன்றனால டக்குனே பிக்கப் எடுத்துரும். சூப்பராக இருக்குது. சரி, இந்த திட்டில் கொண்டு போய் விட்டுட்டேன். அதனால தான் நினைக்கிறேன். ஒன்றும் ஆன்லைன் இருக்காங்க. ஓ மை காட், சாரியா, சாரி 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 சாரி. இருறா போகிறேன்டா. ரொம்ப பேசுகிறாங்க. சின்ன பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கும் நானங்கனே. ஓடா, எவன்டா அது முன்னாடி இந்த ஆரஞ்சுனே இருக்குது காண்டா. இது இந்த மாதிரி ட்ராவல்ஸ்காரங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்க முடியாது, ஏன்னே தெரியல. இந்த சீட் தூசி வேறு படிஞ்சிருக்கு, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சடனாக மட்டும் பிரேக்கை போட்டோம், பின்னாடி வரவன் காலி. நல்லது, 70 டச் பண்ணுற மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கோம். சாரி சாரி சாரி. டே, கட்டில் ஓட்டே கிடைக்காதடா, காண்டாகுது. வெல்கம் டு திருச்சியா? இல்லையா, இன்னும் வரலையே. திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்கு போகணுமா? இல்லது, ஒரு நிமிஷம் இருங்க. அத்தடி டக்கு டக்குன்னு கொடுக்க வராதிங்களா? இண்டிகேட்டர் போட்டுதான்றா வரேன். மேப் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். என்னடா இது, 2 ரூட்டு காட்டுச்சு. போவோம். கைஸ், இங்கே ஒரு பஸ் போகுது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது ட்ராவல்ஸ். நான் எப்படியாவது அந்த அசோக் லேலாண்டை வாங்கியே ஆவேன். முதல்ல என்கிட்ட ஒரு ஓல்டு ட்ரக்காவது இருக்கணும். இல்லைன்னா நான் எல்லா காசையும் சேர்த்து வச்சு அந்த அசோக் லேலாண்டை வாங்கணும். உதவி நம்மகிட்ட 51,063 ரூபா இருக்கு. பார்த்துக்கங்க கைஸ், எவ்வளோ கஷ்ட காலமாயிடுச்சு. ஐயோ, பெட்ரோல் வேறு ட்ரவுன் ஆகிட்டு இருக்கு. நடத்திக்கிட்டு இருக்கேன் வண்டியை போட்டு, அதனால தான் காலியாகுதுன்னு நினைக்கிறேன். விட்டு ரைஸ் ஆகுது.
47 இறங்கிடுச்சா விட்டதுக்கே. பெட்ரோல் பங்க் அடுத்து வருதுன்னு நினைக்கிறேன். அதோ தூரத்தில் தெரிகிற மாதிரி இருக்குது. சும்மா சொன்னேன், மேப்பில் பார்த்தேன். வாங்க நம்ம போகலாம். பெட்ரோல் பங்க் இங்கேயே இண்டிகேட்டர் போட்டால் தான் மதிப்பானுங்க. ஐயோ ஸ்பீட் பிரேக்கர் ஆக்சிலேட்டர் விட்டேனா? ஒரே ஒரு லாரிக்காரன் தாண்டா போகிறான். சந்தோஷம். ஐயோ இந்த நேனோக்காரனை அடிச்சு மாட்டே உடைக்கணும். போட்டாங்க கொய்யால. என்னடா அவங்க போகிறான். வண்டி என்ன கேட்பான். அப்போதைக்கு பே பண்ணுறதா இல்லை. சாரி கைஸ், நான் உங்களை ஒரு வழியாக காசு கொடுக்காம பெட்ரோல் அடிச்சாச்சு கைஸ். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆடு பார்த்துட்டு வர்றது. அது வர்றானா ஒரு பார்த்துக்கோங்க. எப்போ பார்க்க வேற முடியல. யாரும் வந்துடாதீங்கடா. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக கழுத்து திருப்பிட்டான். நான் கூட திருப்பணும்னு நினச்சேன். சோப்பா இதில் இடிக்காமல் போகணுன்னா நான் என்னைக்கு போகிறது. வெல்கம் டு வெள்ளூர். அதே மியூசிக் எங்கடா இருக்குது? கட் அடிக்கணுமா? சரி. மேப்பையே பார்க்காம மியூசிக்கை கேட்டுக்கிட்டு இருந்தால் இதற்காதி. ஓகே, ஸ்லீப் ஆரஞ்சுக்கு போயிடுச்சு. அடுத்த ரவுண்டாவது தூங்காமல் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இவங்க இந்தா பாருங்க எங்கே நிப்பாட்டி வச்சுருக்கான் பாருங்கள் ஆட்டோக்காரன். ஒரு மரம் இருக்குன்னா கொஞ்சம் தள்ளி போட்டால் என்னவா? சரி விடுங்க, நம்ம இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த இதுக்குள்ளேயும் இன்வால்வ் ஆக தேவையில்ல. ஊருக்கும் வந்தாச்சு, லாரியும் வாங்க போகிறோம். இதுதான் இன்றைக்கி பெஸ்ட்டு. நான் அள்ளு விட்டுருச்சு எனக்கு. எப்படி விடுங்கடா அப்பா. சரி லாரிக்காரன் அவனா வருவானே, எப்பயும் நான் நினச்சினேன். எங்கே போகிறீங்க தம்பி, எங்கே போகிறீங்க? பட போகிறேன் லாரிய கொஞ்சம் ஏறி. ஓகே, ஒரு பஸ் அடிக்கணும். ஓகேன்னு தான் நினைக்கிறேன். இல்லையே, பிரேக் அடித்தா நிற்க தெரியுமே. இப்போ வெளியே பார்க்கும்போது தள்ளிக்கிட்டு இருக்குமா? சொப்பா, லேண்ட்மார்க் எங்கேயோ இருக்குது. நான் எங்கேயும் பண்ணிட்டுருக்கேன். அதுவும் எங்கே? அசோக் லேண்ட் லாரி பக்கத்தில். அது இங்கே வந்தாலே பச்சை எரியுது. இருங்க, நான் நிறைய கேம்ப்ல வீடியோலலாம் பார்த்துருக்கேன். இதே மாதிரி தானே லாரியெல்லாம் ஏற்று வாங்கியது. இதே கேமில் தான், இந்த கேமில் தான். ஆனால் இதுலேயே கம்ப்யூட்டரில் நினைக்கிறேன். ஓகே, அதை அடுத்த வீடியோ போடலாமா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே முடிச்சாச்சு. எவ்வளோ காசு கிடச்சிருக்கோம்? 6000. கேஷ் நான் மெனுவை தான் தொட்டேன். காண்டாகுது எனக்கு. பாருங்க, இத்தனைக்கு 6000 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இதோட பார்ட் 2 வேணும்னா நீங்கள் கமெண்டில் பார்ட் 2ன்னு டைப் பண்ணுங்கள். ஏன்னா இதுவே 24 நிமிஷம் வீடியோ ஆயிடுச்சு. ஸோ பாய் கைஸ், லவ் யூ ஆல். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஒவ்வொருக்கும் உங்கள் கூட விடை பெறுவது இந்த ராகவா 54.